சரி வா. வாவ், பேக்கிங் டைல்ஸ் இவ்ளோ அழகாவும் குவாலிட்டியாவும் இருக்கே. இது 12 mm திக்னஸ் டிஜிட்டல் பிரிண்டிங் பண்றதால நிறைய டிசைன்ஸ் கிடைக்கும். தமிழக உற்பத்தியில் உலகத்தரம் அனுஜ் டைல்ஸ். 4179 கோடியில் 11 மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகள் திறக்கப்பட்டு 25,295 புதிய பணி நியமனங்களை மேற்கொண்டு திராவிட மாடல் ஆட்சியில் மருத்துவத்துறையில் இந்தியாவிலேயே தமிழ்நாடு முதலிடம் பிடித்துள்ளது. தமிழ்நாட்டில் ஒவ்வொரு குடும்பத்தின் பொருளாதார சுமையை தவிர்க்கும் வகையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையிலான திராவிட மாடல் அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. அதன் ஒரு பகுதியாக மருத்துவ செலவை குறைத்திடும் நோக்கத்துடன் பல புதிய திட்டங்களை நிறைவேற்றி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வரலாறு படைத்துள்ளார். 4179 கோடி ரூபாய் செலவில் அரியலூர், திண்டுக்கல், கள்ளக்குறிச்சி, கிருஷ்ணகிரி உள்ளிட்ட 11 மாவட்டங்களில் 6100 படுக்கைகளுடன் கட்டி முடிக்கப்பட்டுள்ள புதிய அரசு மருத்துவக் கல்லூரிகளுக்கான கட்டடங்கள் திறந்து வைக்கப்பட்டுள்ளன. அதேபோல் 211 கோடி ரூபாயில் 6 தளங்கள், 860 படுக்கை வசதிகளுடன் சென்னை பெரியார் அரசு மருத்துவமனை, சென்னை கிண்டியில் 240 கோடி ரூபாயில் கலைஞர் நூற்றாண்டு உயர் சிறப்பு மருத்துவமனை, புதுக்கோட்டையில் 68 கோடி ரூபாய் செலவில் புதிய அரசு பல் மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனை கட்டப்பட்டு மக்கள் பயன்பாட்டில் உள்ளது. 240 கோடி ரூபாயில் காஞ்சிபுரம் அரசு அறிஞர் நினைவு புற்றுநோய் மருத்துவமனை, 34 கோடியே 60 லட்சம் ரூபாய் செலவில் சென்னை ஓமந்தூரார் அரசு பன்னோக்கு உயர் சிறப்பு மருத்துவமனை ரோபாட்டிக் அறுவை சிகிச்சை வசதிகளுடன் மேம்பாடு என 11,876 அரசு மருத்துவமனைகளுடன் மருத்துவ கட்டமைப்பை பெற்று இந்தியாவிலேயே சிறந்த மாநிலமாக தமிழ்நாடு திகழ்வதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மக்களை தேடிய மருத்துவ திட்டம் மூலம் மருத்துவ சேவைகளை மக்களின் வீடுகளுக்கே கொண்டு சென்று வழங்கும் திட்டத்தின் கீழ் 264 கோடி பேர் பயனடைந்துள்ள நிலையில் இத்திட்டத்தை பாராட்டி யுனெஸ்கோ நிறுவனம் முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு விருது வழங்கி சிறப்பித்துள்ளது. நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டம் மூலம் 17,53,000 மக்கள் கட்டணமின்றி மருத்துவ சேவைகளை பெற்று பயனடைந்துள்ளனர். இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் திட்டத்தின் கீழ் 467 கோடியே 61 லட்சம் ரூபாய் செலவில் சிகிச்சைகள் அளிக்கப்பட்டு சாலை விபத்தில் காயமடைந்து ஆபத்தான நிலையில் தவித்த 4,91,000 பயனாளிகள் நலம் பெற்றுள்ளனர். முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீடு திட்டத்தின் கீழ் 88,44,000 பேர் 6,768 கோடியே 75 லட்சம் ரூபாய் காப்பீட்டு தொகை உதவியுடன் பல்வேறு சிகிச்சைகள் பெற்று பயணம் அடைந்துள்ளனர். டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி மகப்பேறு நிதியுதவி திட்டம் மூலம் ஏழை கர்ப்பிணி பெண்களுக்கு தலா 18,000 ரூபாய் நிதியுதவி வழங்கும் திட்டத்தில் 34,54,000 கர்ப்பிணி பெண்களுக்கு 2,310 கோடி ரூபாய் நிதியுதவி வழங்கப்பட்டுள்ளது. இது மட்டுமல்லாமல் பாதம் காப்போம் திட்டம், பள்ளி சிறார் கண்ணொலி காப்போம் திட்டம், முதல்வர் மருந்தகம் திட்டம் மூலம் 75% வரை தள்ளுபடி விலையில் மருந்து விநியோகம், ஊட்டச்சத்தினை உறுதி செய் திட்டம் மூலம் 1,06,916 குழந்தைகளுக்கும் 76,705 தாய்மார்களுக்கும் ஊட்டச்சத்து பெட்டகங்கள் வழங்கப்பட்டுள்ளன. மேலும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆட்சியில் மக்கள் நல்வாழ்வுத்துறையில் 25,295 புதிய பணி நியமனங்கள் நிரப்பப்பட்டுள்ளன. இதயம் காப்போம், சிறுநீரகம் பாதுகாப்பு திட்டம் முதலான பல புதிய திட்டங்களையும் வெற்றிகரமாக நிறைவேற்றி உள்ளதால் திராவிட மாடல் அரசின் மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை மட்டும் 545 விருதுகளை பெற்று இந்தியாவில் தமிழ்நாடு சிறந்த மக்கள் நல்வாழ்வுத்துறையாக புகழப்படுவது குறிப்பிடத்தக்கது. ஓ காட், அருண், நம்ம கிச்சன்ல ஒட்டி இருக்கிறது அனுஜ் டைல்ஸோட வாட்டர் ரெப்பலண்ட் வால் டைல்ஸ். என்ன பட்டாலும் ஒட்டாது. தமிழக உற்பத்தியில் உலக தரம் அனுஜ் டைல்ஸ்.